கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகும் என விஜய் பேசியது நடந்தால் அது குறித்து என்னவாகும் என்று நடிகை கஸ்தூரி பரபரப்பாக செய்தியாளர்களிடம் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதெல்லாம் நடந்தா நான் விஜய் வாயில சக்கரை போடுறேங்க. இதுக்கே அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே. தனித்து நிற்கும் சீமான் ஓரணியில் இணைய வேண்டும் என்றும் நடிகை கஸ்தூரி தெரிவித்திருக்கிறார். திட்டினாலும் பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேற்றணுங்கிறது. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்கன்னு நான் சொல்றேன். திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நடிகை கஸ்தூரியிடம் விஜய் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், திமுக கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகும் என விஜய் பேசியது நடந்தால் அவர் வாயில் சர்க்கரைத்தான் நான் போடுவேன். இதை பேசியதற்காகவே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாமே என்றும் கூறினார். அதெல்லாம் நடந்தா நான் விஜய் வாயில சக்கரை போடுறேங்க. இதுக்கே அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே. இதனைத் தொடர்ந்து திருமாவளவன் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வருவாரா என்று தெரியவில்லை. ஆனால் ஆதவ் அர்ஜுன் மற்றும் திருமாவளவன் விசிகாவில் இனி ஒன்றாக இருப்பார்களா என்றும் தெரியவில்லை என்றும் கூறினார். எனக்கு திருமா அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வருவாரான்னு தெரியல. ஏன்னு கேட்டா, அவரு இன்னைக்கு ஒரு திமுக கூட்டணி எம்பியா இருக்கிறாரு. அதனால அவர்களுக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டரி, ரொம்ப நாளா வாக்கப்பட்டு திமுக கூட்டணியிலேயே இருக்கிறாங்க விசிகே. அவங்க வெளியே வருவாங்களான்னு தெரியல. ஆனா ஆதவ் அர்ஜுனா இருக்கணும், இல்லைன்னா திருமா இருக்கணும். விசிகேல ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நடிகை கஸ்தூரி, உதயநிதி சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று தெரிவித்தார். அவர் தனது ரெட் ஜெயின் பற்றி சொல்கிறாரோ என்று நினைத்தேன். அவருக்கு இது ஒன்றும் புதிதல்ல. இன்று விஜயையும் ஆதவ் அர்ஜுனாவையும் கூறியிருக்கின்றார். ஏற்கனவே சனாதனத்தை பற்றி விமர்சனம் செய்தார், ரஜினி குறித்து விமர்சனம் செய்தார். திரும்ப திரும்ப அவர் அப்படித்தான் பேசுகிறார் என்று நடிகை கஸ்தூரி கூறியிருக்கின்றார். சினிமா செய்திகளை பாக்குறது இல்லைன்னு அவர் தன்னுடைய ரெட் ஜெயண்ட்டை பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான்லாம் நினைச்சிட்டேன். உதயநிதி அவர்களுக்கு தரைக்குறவா பேசுறதுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனாவை சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சனாதனத்தை சொன்னாரு, அதுக்கு முன்னாடி ரஜினிய சொன்னாரு. அவர் அடிக்கடி சொல்றது தானே, ரிப்பீட் அஃபெண்டர் அவர். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், எப்போதுமே உதயசூரியனுக்கு எதிர் இரட்டை இலைதான் என கடந்த 60 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. விஜயை பயன்படுத்தி அதிமுகவின் உண்மையான வீச்சையும் அவர்களின் முகத்தையும் மறைக்கிறார்கள். இது ஒரு வியாபார தந்திரம். ஒரு கட்சியின் கூட்டணிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் வந்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா திமுகவுக்கு ஆப்போசிஷன் தமிழ்நாட்டுல உதயசூரியனுக்கு எதிர் இரட்டை இலை தான் அப்படிங்கிறது தான். என்னைக்குமே 60 ஆண்டு காலமா இரட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதுல இன்னும் சின்னமே வாங்கல. என்ன சின்னம் எதிராக வரப்போதும் கூட தெரியல. விஜய முன்னிறுத்தி திமுக அதிமுக உடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க. இது ஒரு வியாபார தந்திரம். வெள்ளத்தில் தண்ணீர் வடிந்ததற்கு காரணம் மின் மோட்டார் கொண்டு தண்ணீரை உறிஞ்சியதுதான். தானாக தண்ணீர் வடியவில்லை. விஜய், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை ஆகியோரை உசுப்பேற்றிவிட்டு திமுக பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார். இந்த வருஷம் நான் இதை ஆதாரத்தோட சொல்றேன். என் வீட்டு ரோட்லயே நடக்குது. சமீபத்துல வந்த வெள்ளத்துல 4000 கோடிக்கு பைப்பு போட்டாங்க இல்லையா? அந்த 4000 கோடி பைப்பு வேலை செய்யல. அதுக்கு பதிலா ஆனா அடுத்த நாளே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. அடடா, அடுத்த நாளே தண்ணி வடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க திட்டம் தான் காரணமான்னு பார்த்தா அது இல்ல. மூளைக்கு மூளை, ரோட்டுக்கு ரோடு, ஜெட்ராடையும் மோட்டரையும் வச்சு எல்லா தண்ணியும் பம்ப் அடிச்சு விட்டாங்க. அப்ப அதை பேசாம 4000 கோடிக்கு பம்பு மிஷினே வாங்கி போட்டுருக்கலாமேங்க. இந்த மாதிரிதான் இது ஜனங்க எல்லாருக்குமே தெரியுது. நாங்க இருக்கிற ரோட்ல நான் மட்டும்தான் இருக்கேனா? அங்க 1000 பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவுல. எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க. அதை மீறி திமுக ஜெயிக்கணும்னா இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க பாருங்க, அப்போ திமுக ஜெயிப்பாங்க. அதனால அவங்க விஜயை கொஞ்சம் அப்படி உசுப்பேத்தி விடுறது, இபிஎஸ் உசுப்பேத்தி விடுறது, அண்ணாமலை அவர்களை உசுப்பேத்தி விடுறது, இப்படி அப்படி பண்ணி டிவைட் அண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமான் என்னை திட்டினாலும் பரவாயில்லை, திமுகவை வீழ்த்த அவரது கொள்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு
ஓரணியில் அவர் ஒன்றிணைய வேண்டும். மக்களின் ஒரே ஆசை திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான். அதை திமுகவை எதிர்க்கும் அனைவரும் ஒரே குடையின் கீழ் சேர்ந்து செயலாற்ற வேண்டும் என்றும் நடிகை கஸ்தூரி கூறினார். சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்கேயும் போக மாட்டேன், நான் தனியா நிற்பேன்னு. நான்லாம் எனக்கு நான் உள்ள போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா. அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் வெளியே நான் நன்றி சொன்னேன். அந்த நன்றியோட வெளிப்பாட சொல்றேன். அவர் என்னை திட்டுனாலும் பரவாயில்ல. எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேற்றணுங்கிறது. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்கன்னு நான்லாம் சொல்றேன்.